காட் bless யூ. ஆண்டவர் இந்த நாட்களிலே சிலிண்டர் எங்கே பார்த்தாலும் தட்டுப்பாடாக இருக்கிறது. அமெரிக்கா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் யுத்தத்தில் பாருங்கள் எங்கேயோ நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இருக்கிற மூலை முடுக்குகளிலும் கூட இந்த ஒரு வாரம் 10 நாள் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. ஏனென்றால் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. இயேசு சொன்னார், கடைசி நாட்களில் யுத்தங்கள் உண்டாகும் என்று சொன்னார். அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொன்னார். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும் என்று சொன்னார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆம் உலக போர் யுத்தம் மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று இயேசு சொல்கிறார். சங்கீதம் 34:10 சொல்லுகிறார், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவன் நமக்கோ ஒரு குறையும் இல்லை. பாருங்கள், ஆண்டவர் துரோகிகளுக்கும் நல்லவர்களுக்கும் மழையை தருகிறார். அதே போல் சூரியனை துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் உதிக்க பண்ணுகிறார். அதே போல் கடவுளை தேடுகிற யாவருக்கும் தேடாதவர்களுக்கும் கூட நன்மை செய்கிறார். இந்த நாளிலையும் கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் கடவுளை தேடுங்கள். யுத்தங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். தேசத்தில் சமாதானம் உண்டாகணும். ஆகிலும் யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். கடவுள் நியமித்திருக்கிற சில யுத்தங்கள் இந்த பூமியிலே நடந்து தான் ஆகும். ஆனால் அந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மாவை சமாதானத்தினால் காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்குள்ளாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், சீக்கிரமாக வரப்போகிறார். இந்த காலகட்டங்களிலே பாருங்கள், விஞ்ஞானம் பெருகிவிட்டது. ஒருத்தரை தொடர்பு கொள்வதற்கு இங்கேருந்து எளிதாய் தொடர்பு கொள்ளலாம். நாகரிகம் வளர்ந்து விட்டது. ரோபோட்டுகள் பெருகிவிட்டது. இனிமேல் வானத்திலே சண்டையிடுகிறார்கள். அங்கேருந்து ஒரு கம்ப்யூட்டர் மூலமாகவே ஒரு கணக்கீட்டு யுத்தத்தை முடிக்கிறார்கள். ஒரு தொலைதூரத்தை எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தாண்டி லக்கு வைத்து குறிவைத்து ஒரு கட்டிடம் ஒரு தேசத்தினுடைய பொருளாதாரங்கள்லாம் அழிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு ஏவுகணைகள் இன்னுமாய் அணுசக்தி வாய்ந்த அணுகுண்டுகள் என்று சொல்லி ஏவுகணைகள் என்று சொல்லி தேசம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நாம் தேவனை தேடுவோம். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை விடாமல் தேடுவோம். ஆண்டவர் உங்களை உங்கள் தேவைகளெல்லாம் சந்திப்பார், அற்புதம் செய்வார். எலியாவை காகம் கொண்டு போஷித்தவர், 5 அப்பம் 2 மீனை எடுத்து இயேசு 5000 பேருக்கு போஷித்தவர். உங்கள் தேவைகளையும் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையெல்லாம் சந்திப்பார். காட் bless யூ. ஆமென்.